சளி இருமலை குணமாக்க பிரிஞ்சால் பெப்பர் ஃப்ரை. ஃப்ரெண்ட்ஸ், அது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் சௌக்கியமாக இருக்கீங்கன்னு நம்புகிறேங்கப்பா. இந்த சளி இருமல் அதை குணப்படுத்துறதுக்காக நான் இந்த கத்திரிக்காயை வச்சு ஒரு சின்னமாக ஃப்ரை பண்ண போகிறேன். கத்திரிக்காயும் பெப்பரையும் போட்டு அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இதை வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் வெறும் 4 நாளாக மட்டும் நம்ம கட் பண்ணிக்கலாம். புளி இல்லாமல் கிளியர் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நான் கழுவி கட் பண்ணிட்டேங்க. ஒரு சிலது நான் 4ஆக கட் பண்ணியிருக்கேன், சிலது 6ஆக கட் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு கத்திரிக்காய் மட்டும் பெருசாக இருந்தனால அதை ஃபுல்லாக லென்த் வைஸ் கட் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் நீளம் அந்த மாதிரி கட் பண்ணிட்டேன். இது எண்ணெய் விட்டு நம்ம தாளிக்கிறது கிடையாதுங்க. இப்படி ஸ்டவ்வில் வச்சு நம்ம குக் பண்ண போகிறோம். இது மாதிரி வச்சுட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது கூட இப்போதைக்கு நம்ம எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். ஒரு மூடி போட்டு இதை நம்ம ஒரு நிமிஷம் போல் நம்ம குக் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுலேயே இருக்கக்கூடிய தண்ணியில் அது குக் ஆகட்டும். இப்போ கொஞ்சம் நல்லா ஹீட்டாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இப்போ இது கூட நம்ம எண்ணெய் சேர்த்திக்கலாம். இதில் நல்லெண்ணெய் தான் நான் இன்றைக்கி சேர்த்துறேன். காஃபெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதனால் நல்லெண்ணெய் சேர்த்திட்டோம். இது இந்த எண்ணெயில் இன்னும் குக் ஆகும். இந்த எண்ணெய் எல்லா கத்திரிக்காய்க்கும் ஒரே மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இதுலேயே தான் இந்த மாதிரி நம்ம குக் பண்ணுவோங்க ஃப்ரெண்ட்ஸ். சால்ட் இன்னும் ஒரு நிமிஷம் கழிச்சுட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு சைடு வெந்ததும் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். தண்ணியெல்லாம் விடக்கூடாதுங்கப்பா. தண்ணி விடாமல் இதே மாதிரி இதில் தான் குக் பண்ணணும். நம்ம மூடி வச்சுக்கணும். ஏன்னா இந்த பிரிஞ்சால கத்திரிக்காயில் இருக்கக்கூடிய அந்த தண்ணியை ஆவியாகி வரும் இல்லைங்களா, அது உள்ளே விழுந்து மறுபடியும் இது வெந்துக்கும். நல்லா வெந்த மாதிரி வாசனை வருதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 5-6 அதாவது அரை ஸ்பூன் அளவுக்கு முழுசாக இருக்கக்கூடிய இந்த பெப்பர் அதில் போட்டுக்கணும் நம்ம. இப்போ இந்த பதத்தில் அது வந்ததும் அதுக்கு நான் பொடி உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் நம்ம மூடி போட்டு குக் பண்ணிக்கலாங்கப்பா. இப்போ இதோட மஞ்சள் தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் பெப்பர் பவுடர் சேர்த்துக்க போகிறேங்கப்பா. இதெல்லாம் போட்டுட்டு நல்லா நம்ம பெரட்டி விட்டுறலாங்க. ரொம்ப சூடு ஜாஸ்தி இருக்கக்கூடாது. மறுபடியும் கொஞ்சம் நேரம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் இதை க்ளோஸ் பண்ணி குக் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த காரம் முதல்ல உப்பு போட்டோம், அந்த காரம்லாம் இறங்குறதுக்காக. ரெடி ஆகிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி டின்னரே எனக்கு இது தான். ஏன் அப்படின்னா எனக்கு நான் வெஸ்டர்ன் காட்ஸ் ஈஸ்டர்ன் காட்ஸ்லாம் போயிட்டு வந்ததில் நல்லா சளி இருமல் வந்துருச்சு. ஸோ அந்த சளி இருமலை குணமாக்குறதுக்காக இன்றைக்கி நைட் டின்னருக்கு இதை மட்டும்தான் நான் எடுத்துக்க போகிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து இருமலை குணமாக்க பிரிஞ்சால் பெப்பர் ஃப்ரை.